நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் ராகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. நிகமகல்பதரோ தலிதம் பலம் சுகமுகாதம்ருத திரவசஞ்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாவுகாக. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्. हरिः ओम् तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं सा श्रीचैतन्यं नमामितम्. हरे कृष्णा. ஆஸ் யூஷுவல் நேற்று பார்த்ததுல ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? பிரணாஸ் பார்த்தாச்சு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நதி எப்படி ஒரு கடல்ல போய் சேர்ற வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும், அந்த மாதிரி தூய பக்தர்கள் பக்தி தொண்டை கிருஷ்ணரை நோக்கி பண்ணிட்டே இருக்கணும். அவரை அடையிற வரைக்கும் நம்ம நதி ஓடுற மாதிரி பக்தி தொண்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதாஜி. தேங்க்யூ லலிதா. அப்புறம் ரகசியமான அறிவு பிரம்மா, அர்ஜுனன், உத்தவர், அப்புறம் சூரிய பகவான் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது மாதாஜி. உங்களுக்கு வழங்கப்படலையா? என்ன மாதாஜி? உங்களுக்கு வழங்கப்படலையா? எங்களுக்கும் தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஞானம் என்பது சாதாரண அறிவை அல்லது ஒரு பிரிவை பற்றிய அறிவை குறிப்பதாகும். அந்த அறிவு, அந்த ஞானத்தோட பக்தி கலக்கும் போது எங்கும் பரவியுள்ள பரமாத்மாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த அங்கீகரிக்கப்பட்ட குருசீட பரம்பரையில வர அந்த அவங்க கிட்ட இருந்து நம்ம பகவானுடைய தெய்வீகமான செயல்களை நல்லா பணிவோட கேட்கணும் மாதாஜி. அதுக்கப்புறம் அவங்க சொல்றபடி நம்ம எல்லா செயல்களையுமே பகவானுக்கு அர்ப்பணிச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த எல்லா துன்பங்களிலுமே விடுபட முடியும்னு சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தனோட குணங்கள்னு சொல்லிட்டு நீங்க நேற்று நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஆன்மீக குருவின் மேல முதல்ல நம்பிக்கை வைக்கணும், அதெல்லாம் பக்தனோட குணங்கள். அதுக்கப்புறம் தொண்டு செய்யணும். இது மாதிரி செய்யும் போதுதான் நம்மளோட அந்த பௌதீகமான குணங்கள், அந்த ரஜோகுணம் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும். நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு மேலும் மேலும் நம்ம போய்கிட்டு இருக்க முடியும். நான் சொல்லல, பாகவதம் சொல்றத நான் திருப்பி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. தூய பக்தரின் தொண்டு செய்வதால் அவரின் பாவங்கள் தீரும். வெரி குட். தூய பக்தருக்கு தொண்டு செய்யறதுனால நம்ம பாவங்கள் எல்லாம்
உடனே அது வந்து போகும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதைய வந்து பார்த்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதை விட அவரோட பக்தருக்கு சேவை செய்யறது தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஆல். நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து நம்ம அந்த லக்ஷ்மியை வந்து பகவானோட சேவைக்காக நம்ம அதை செலவு பண்ணணும் மாதாஜி. வெரி குட், நைஸ் பாயிண்ட். ஸோ அது நம்ம பொருளுரையில இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல இருந்து நிறைய பேர் வந்து டிஓவிபிக்காக பணம் அமைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி, நல்ல ஸ்டார்ட். ஸோ இது மாதிரி நம்ம ஏதோ ஒரு விதத்துல கமிட் பண்ணிக்கிட்டு பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நீங்களாம் செஞ்சுட்டு இருப்பீங்க, இருந்தாலும் இந்த சேவையை நம்ம வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம், வியாசருக்கு நாரதரின் உபதேசங்கள். நம்ம வந்து பதம் 33 இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமயோ யஸ்ச பூதானாம் ஜாயதே ஏன சுவ்ரத தத் ஏவ ஹி ஆமயம் திரவ்யம் ந புனாதி சிகிச்சிதம். நல்ல ஆத்மாவே, மருத்துவ சிகிச்சைக்கேற்ப அளிக்கப்பட்ட ஒரு பொருள் அதே பொருளால் விளைவிக்கப்பட்ட ஒரு நோய்க்கு மருந்தாக இருப்பதில்லையா? என்ன சொல்றாரு? ஆமைய அப்படின்னாக்க நோய் 2 தடவை வருது பாருங்க. ஆமையோ யஸ்ச பூதானாம் ஜாயத்தே ஏன சுவ்ரத தத் ஏவகி ஆமயம் திரவ்யம் புனாதி சிகிச்சிதம். அதாவது ஒரு நோய்க்கு கொடுக்கப்படுற அந்த மருத்துவ சிகிச்சைக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு பொருள் அதே பொருளால உண்டாக்கப்பட்ட ஒரு நோய்க்கு மருந்தா இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? பொருளுரை படிக்கும் போது நமக்கு தெளிவா புரியும். பொருளுரை யார் படிக்கிறீங்க? குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திறமையுள்ள மருத்துவர் மருந்தை போல் செயற்படும் உணவிலேயே அது நோயாளியை குணப்படுத்துகிறார். உதாரணமாக, பால் பதார்த்தங்கள் சில சமயங்கள் வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்துகின்றன. ஆனால் அதே பால் தயிராக மாற்றப்பட்டு வேறொரு பொருளுடன் கலந்து கொடுக்கப்படும் போது அத்தகைய கோளாறுகள் குணப்படுத்தி விடுகிறது. அதை போலவே பௌதீக வாழ்வின் மூவகை துன்பங்களை பௌதீக செயல்களினால் மட்டுமே போக்கிவிட முடியாது. நெருப்பினால் வைக்கப்படும் இரும்பு பழுக்க காய்ச்சப்படும் போது அது நெருப்பை போலவே செயற்பட ஆரம்பிக்கிறது. அதே போலத்தான் அத்தகைய பௌதீக செயல்களையும் கூட ஆன்மீகமாக மாற்ற வேண்டும். அதே போலவே ஒரு பொருள் பகவானின் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட உடனேயே அதன் பௌதீக தன்மை உடனடியாக மாறிவிடுகின்றது. இதுதான் ஆன்மீக வெற்றிக்குரிய ரகசியமாகும். ஜட இயற்கையின் அடக்கி ஆளவோ அல்லது ஜட பொருள்களை விலக்கி விடவோ நாம் முயலக்கூடாது. ஒரு பொருள் கெட்டதாக இருப்பினும் அதை பரமபுருஷனின் சேவையில் ஈடுபடுத்தவோ அதனை நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்குரிய மிக சிறந்த வழியாகும். அனைத்தும் பரம புருஷனிடமிருந்து தோன்றியவையே. மேலும் அது அவரது கற்பனைக்கு எட்டாத சக்தியால் ஆன்மீகத்தை ஜடமாகவும் ஜடத்தை ஆன்மீகமும் அவரால் மாற்றிவிட முடியும். ஆகவே ஜடம் என்று சொல்லப்படும் ஒரு பொருள் பகவானின் சக்தி வாய்ந்த விருப்பத்தினால் உடனே ஒரு ஆன்மீக சக்தியாக மாற்றப்பட்டு விடுகிறது. ஜடம் என்று அழைக்கப்படும் அப்பொருளை ஆத்ம சேவையில் ஈடுபடுத்துவது தான் அத்தகைய மாற்றத்திற்கு தேவையான சூழ்நிலை ஆகும். நமது பௌதீக நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் துன்பமோ துயரமோ அல்லது பயமோ இல்லாதுதான் ஆன்மீக படித்தரத்திற்கு நம்மை உயர்த்தி கொள்வதற்கும் அதுதான் சிறந்த வழியாகும். இவ்வாறு அனைத்தும் பகவத் தொண்டில் ஈடுபடுத்தி விடும்போது பிற பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை பரபிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை நம்மால் உணர முடியும். இவ்வாறாக அனைத்தும் பிரம்மமே என்னும் வேத மந்திரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பொருளிலிருந்து இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இப்ப என்ன நீங்க விளக்கம் சொல்ல போறீங்க? என்ன புரிஞ்சுது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த பௌதிக படைப்பும் பகவானோட ஒரு ஒரு சக்தி தான். அதனால நம்ம அதை எதையுமே வேண்டான்னு சொல்ல தேவையில்லை. அதை நம்ம பகவான் சேவைக்கு எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே பார்க்கணும்.
சூப்பர், ஹரே சூப்பரான கிருஷ்ணா மாதாஜி. எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் பால் சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ம் பால்ல உடம்பு வந்து ஒரு சிலர் கெட்டு போயிரும். அதை ம் தயிர் சாப்பிடும்போது அந்த நோய்க்கே மருந்தா மாறும் அப்படின்னு. ஓகே, அது எதுக்கு இங்க கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு? அந்த அந்த ஓமை எதுக்காக சொல்லப்பட்டது? பால் தயிர் நீங்க சொன்னது கரெக்ட், டைரக்டா இருக்கு. அது எதுக்காக பிரபுபாதர் இங்க சொல்லியிருக்காரு? அந்த ஓமை எதுக்காக கொடுக்கப்பட்டது? மாதாஜி இங்க இருக்கிறத வச்சுதான் இங்க இருங்க இருங்க இருக்கிறத இருங்க இருங்க பயன் இருங்க 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 நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, திரும்ப எங்க வர்றீங்க? ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்படி ஆன்மீக சக்திய ஜட சக்திய இருக்கிற மாதிரி ஜட சக்திய ஆன்மீக சக்தியா மாத்துறது, அந்த மாதிரி பொருள் ஜட சக்திய வந்து ஆன்மீக சக்தியா நம்ம மாத்தணும். நம்மளால மாத்த முடியாது, நம்ம பகவானால மாத்த முடியாது. மாத்தணும். அதாவது அந்த பக்தி சேவைக்கு பண்ற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஜட பொருட்களை வந்து ம், நம்ம பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்ணும்போது அது வந்து பக்தி தொண்டாகுது. பக்தி தொண்டுக்கு உபயோகப்படுத்தும் போது அது எப்படி நமக்கு இப்படி ஆன்மீகம் பால் ஓகே, இந்த வெரி குட் வெரி ஆன்மீகமா குட். மாறுது. இப்ப இந்த பால் தயிர் வந்து பௌதிக செயல்களையும் நம்ம ஆன்மீக செயலா மாற்ற முடியும் அப்படிங்கறதுக்கு கொடுத்திருக்காங்க மாதாஜி. இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா டவுன் டு த எர்த் எல்லாரும் வாங்க. எல்லாம் மேல பறந்துகிட்டே இருக்கீங்க, டவுன் டு த எர்த் வரணும். என்ன அப்படின்னாக்க மாதாஜி, சொல்லுங்க. பௌதிக வாழ் துன்பங்கள் போட்டிருக்கோம். ம் அந்த துன்பத்தை வந்து இந்த பௌதிக செயல்லாம் மட்டும் போக்க முடியாது. சரி. அதுதான் மெயினா. அந்த 3 துன்பங்கள், அந்த கிளேசம் இருக்கு இல்லையா, ம் உங்களுக்கு அதே கிளேசம், அதே பௌதிகம், அதே தெய்வீக கிளேசம், ம் 3 துன்பங்களையும் போக்கணும்னா அந்த பௌதிக செயல்லாம் போக்க முடியாது ம் அப்படின்னு சரி, இது பண்றோம். வெரி குட். மாதாஜி எல்லாருமே நான் ஓரளவுக்கு சொல்லலாம் கரெக்டா. செயல்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவை. ஆன்மீகத்துக்கு போக விடாது. ஆனா அந்த ஜட செயல்களை வச்சு நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும். So அது வந்து எங்கே தவறு கிளியரா இல்ல, கிளியரா உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல எனக்கு. சரி சரி. அதாவது பௌதிக செயல்களை ஆன்மீகம் மாற்றணும். ஓகே, எல்லாம் சொன்னது கரெக்ட், எல்லாம் சொன்னது கரெக்ட், ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நான் வந்து திரும்ப ஒரு கேள்வி கேக்குறேன். ஹரே கிருஷ்ணா. நம்ம உடம்பு பௌதிகமானது, நம்ம உடம்ப வச்சுதான் ஆன்மீகத்துக்கும் முன்னேற முடியும். ஓகே, வெரி குட். மாதாஜி எல்லாமே நம்ம பகவத் தொண்டு செய்யும் பொழுது நம்ம பௌதிக பிரச்சனையில இருந்து விடுபடுவோம். எல்லாமே பகவானுடைய அவரை முன்னாடி வச்சு செய்யணும் எந்த செயலும். சரி சரி, இப்ப திரும்ப ஒரு கேள்வி. இப்ப வந்து குளிக்கிறது அப்படிங்கிறது பௌதிக செயலா ஆன்மீக செயல்? பௌதிக செயல் மாதாஜி. பௌதிக செயல். சாப்பிடுறது பிரசாதமா சாப்பிட்டா ஆன்மீக செயல். ஆன்மீகம் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சாப்பிடுறது என்ன செயல்? தூங்குறது தூங்குறது பௌதிக செயல் மாதாஜி. சோ இத மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற செயல்களை நம்ம மாத்த போறது இல்ல. சாப்பிட போறோம், தூங்க போறோம், குளிக்க போறோம், துணி துவைக்க போறோம், வீடெல்லாம் சுத்தம் பண்ண போறோம், பாத்திரம் தேய்க்க போறோம், கடத்தருக்கு போறோம், சாமான் வாங்க போறோம், எல்லாம் செய்ய போறோம். ஆன்மீகம்னு வந்ததுனால நம்ம எந்த செயலையும் நிறுத்த போறது இல்ல. ஆனா இது எப்படி அப்படின்னாக்க வேற யாருக்கும் வீட்டுல ஏதோ ஒரு செயல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே, சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பால் சாப்பிட்டு பயிர் கெட்டு போன மாதிரி பௌதிக செயல்களை செஞ்சு 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 என்ன ஆச்சு, நம்மளுடைய மனம் என்ன அப்படிங்கிறது கெட்டு போச்சு. மனம் எதனால கெட்டு போச்சு? பௌதிக செயல்கள்ல வந்து ஈடுபட்டு ஈடுபட்டு எல்லா பௌதிக செயல் எனக்காக 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 அப்படின்னு செஞ்சு 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 மனம் இப்போ கெட்டு போச்சு. வயிறு கெட்டு போன மாதிரி மனசு கெட்டு போச்சு. இப்போ அந்த மனசை தூய்மை செய்யணும் அப்படின்னாக்க வேற எங்கேயோ போய் எதுவும் செய்ய வேண்டாம். அதே செயல்களை வச்சே நம்ம என்ன பண்ண போறோம்? மனசை தூய்மை செய்ய போறோம். அதே தூங்க போறோம், குளிக்க போறோம், சாப்பிட போறோம், பேச போறோம், படிக்க போறோம், ஆட போறோம், பாட போறோம், எல்லாம் பண்ண போறோம். ஆனா யாருக்காக பண்ண போறோம்? பகவானுக்காக பண்ண போறோம். சோ அதே செயல் இந்த நோய்க்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ மருந்து ஆயிடுச்சு. சோ இந்த ஜூம் அப்படிங்கிறது ஆன்மீகமா பௌதிகமா? இது பௌதிகமான ஒரு விஷயம். ஒரு விஞ்ஞானி என்னத்தை கண்டுபிடிச்சானோ கண்டுபிடிச்சிட்டான், ஜூம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜூம்ல நீங்க எல்லாம் காலம்பரை எழுந்து ஜபம் பண்றீங்க, ஆன்மீகத்துக்கு யூஸ் பண்றோம். அதனால இப்ப அந்த சக்தி என்ன ஆயிடுச்சு? ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தி. மாறிடுச்சு. அதே மாதிரிதான்
நம்ம சாப்பிட்டதை மாத்திரை சொன்னாங்க. பிரசாதமா சாப்பிட்டா ஆன்மீகம்னு சொன்னாங்க. பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆன்மீகம். காலம்புற நான் வந்து நல்ல கமன்னு வாசனையா இருக்கணும், நல்ல சுத்தமா இருக்கணும் அப்படின்னு குளிச்சோம்னா அது வந்து பௌதிகம். நான் இப்ப பகவானை பார்க்க போறேன், பகவானுடைய நாமத்தை சொல்ல போறேன், நான் குளிச்சு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஆன்மீகம். அந்த உணர்வு நிலையில வர்ற மாற்றம் தான் பக்தி. எல்லாம் எனக்கு 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 நினைக்கிறது பதிலா கிருஷ்ணருக்கு 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 நினைக்கிறதா என்னது பக்தி. சோ எல்லாம் செய்யுங்க, எதையும் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய படிங்க. பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகம் இருக்கு. நல்ல மணிக்கணக்கா உட்காந்து படிங்க, நிறைய பேசுங்க, கிருஷ்ணரை பத்தியே பேசுங்க, நிறைய எழுதுங்க, நிறைய சம்பாதிங்க, கிருஷ்ணருக்காக செய்யுங்க. எல்லாம் என்னது ஆன்மீகம். அதனால நம்ம இவங்க விமலா தேவி மாதாஜி நல்லா சொன்னாங்க, உடல் பௌதிகம் தான். ஆனா இந்த உடலால பகவான் முன்னாடி விழுந்து வணங்கி பகவானுக்கான சேவைகள் செய்து, கைனால பகவானுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யறது, அவருக்காக சமைக்கிறது, பூக்கள் கட்டுறது, இல்ல நம்ம ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறது, எல்லாமே பகவானுக்காக செஞ்சோம் அப்படின்னா இந்த பௌதிக உடலை நம்ம ஆன்மீக சேவைக்காக பயன்படுத்திக்கிறோம். இது வந்து இதுக்கு பேரு என்ன அப்படின்னாக்க யுக்த வைராக்கியம். இதுக்கு பேரு என்ன? யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம்னா என்ன அப்படின்னா எல்லாமே பகவானுடைய சக்தி தான். மாதாஜி அழகா சொன்னாங்க, இந்த பௌதிக உலகத்தை படைச்சதும் பகவான் தான், நம்ம உடலை படைச்சது பகவான் தான், எல்லாமே பகவானுடைய சக்தி தான். இதுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா மாயை. இது எல்லாமே பகவானோட தொடர்புடையது, பகவானுடைய சேவைக்காக பகவான் படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அழகா ஒரு ஆப்பிளை கட் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா அது ஆன்மீகம். இல்ல உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, எல்லாம் எனக்காக எனக்காக அப்படின்னு நம்ம சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தோம்னா அது பௌதிகம். அதனால அந்த நோய் போகணும், நம்மளுடைய பௌதிக நோய் போகணும் அப்படின்னா இதே செயல்களை நாம இப்ப என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கோமோ எந்த செயலையும் மாத்த வேண்டாம். நீங்க பெரிய கலெக்டரா, இந்த கலெக்டர் உத்தியோகத்தை நீங்க பண்ணுங்க, ஆனா பகவானுக்காக பண்ணுங்க. இல்லைங்க நான் கலெக்டர் எல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு சாதாரண ஆபீஸ்ல சின்ன வேலை தான் பாக்குறேன், அதெல்லாம் பகவானுக்கு அங்கெல்லாம் பொருட்டு இல்லை. நீ கலெக்டரா, ஆபீஸ்ல கிளார்க்கா, அதெல்லாம் பகவான் பார்க்கல, அவருக்காக செய்யறியா அதான் பகவான் பார்க்க. அதனால நம்ம எது செய்தாலும் இந்த பௌதிக செயல்களை பகவானுக்காக செய்தோம் அப்படின்னா அது ஆன்மீகம். புரியுதுங்களா? அதனால நம்ம நாளையில இருந்து என்ன, நாளையில இருந்து இல்ல, இந்த க்ஷணத்துல இருந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், எல்லாத்தையும் பகவானுக்காக செய்யணும். யார் யார் பகவானுக்கு நிவேதனம் பண்ணலையோ வீட்டுல, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. கொஞ்சம் மைண்ட்ல கேட்டு பாருங்க, வெங்காயம் பெருசா கிருஷ்ணர் பெருசா? யார் பெருசு? கிருஷ்ணர் தான் பெருசு மாதாஜி. வெங்காயம் வேணுமா கிருஷ்ணர் வேணுமா? யாரு வேணும்? வெங்காயம் வேணுமா கிருஷ்ணர் வேணுமா? கிருஷ்ணர் தான் வேணும். கிருஷ்ணர் தான் வேணும். சோ அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், நல்ல உறுதியா இருக்கும். எது இந்த மாதிரி வந்தாலும் அதை கேட்டு பார்க்கணும், கிருஷ்ணர் வேணுமா இது வேணுமா, எது வேணும்? சீரியல் பார்க்க சொல்லுதா மனசு, கிருஷ்ணரா சீரியலா, எது வேணும்? கிருஷ்ணர் தான். கொஞ்ச நேரம் எடுத்து பகவத்கீதை படி. அந்த மாதிரி நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க அப்போ எல்லா செயல்களும் என்ன ஆயிடும், ஆன்மீக செயல்களா டக்குன்னு மாறிடும். அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எதுக்காக நாரதர் வியாசர்ட்ட சொல்றாரு, ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த பௌதிக செயல்களையே நீங்க வந்து உற்சாகப்படுத்தி மக்களுக்கு வேதங்கள் பேர்ல இதை கொடுத்துட்டீங்க. இதே செயல்களை வச்சு அவங்க என்ன பண்ணுங்க, ஆன்மீக காரியங்களை செய்ய வைங்க அப்படின்னு சொல்றாரு. 34. ஏவம் நிருணாம் கிரியா யோக சர்வே சம்ஸ்ருதி ஹேதவஹ த ஏவாத்மா விநாசாய கல்பந்தே கல்பிதா பரே. இவ்வாறாக ஒரு மனிதனின் எல்லா செயல்களும் பகவானின் தொண்டுக்காக அர்ப்பணிக்கப்படும் பொழுது நிரந்தரமான பந்தத்தை விளைவித்த அதே செயல்கள் செயல் என்னும் மரத்தை அழித்துவிடக்கூடியவையாக மாறுகின்றன. பாத்தீங்களா என்ன சொல்றாரு அப்படின்னு, நிரந்தரமா பந்தத்தை கொடுத்த அந்த செயல்கள், அதனாலதான் நம்மள வந்து கட்டுண்ட ஆத்மா அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் சோல் அப்படின்னு பிரபா சொன்னத தமிழ்ல கட்டுண்ட ஆத்மான்னு மொழிபெயர்த்திருக்காங்க. என்ன வந்து என் தம்பி முதல்ல பகவத்கீதை படின்னு சொன்னார், நான் எடுத்து படிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 வார்த்தை எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. முதல் வார்த்தை இந்த கட்டுண்ட ஆத்மா, 2வது வார்த்தை ஜட உலகம். இது 2யும் படிச்சோன்னா நான் புக்கை மூடி வச்சுட்டு இப்ப போய் தூங்கிட்டேன்.
இது என்னடா இது, நமக்கு புரியவே புரியல. இது என்ன கட்டு உண்ட ஆத்மா, யாரை கட்டி போட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியலையே. உண்டன்னா அது சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல உண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கட்டு உண்ட ஆத்மா, இது என்ன அர்த்தம், இதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறது? என்னோட ஈகோ அப்படின்னாக்க எனக்கு தெரியலன்னு எதையும் ஒத்துக்க எனக்கு முடியாது. எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு ஹை ஈகோ. யார்கிட்ட போய் இதெல்லாம் போய் நம்ம கேட்க முடியும்? இது நமக்கு சரிப்பட்டு வராது, பகவத்கீதை நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் மண்டையெல்லாம் தட்டி ஈகோலாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பகவத்கீதை போய் பாகவதம் போய் கேட்கும் போதுதான் தெரிஞ்சது எனக்கு இருக்க அறிவு 0 அப்படின்னு. அப்புறம் தான் நான் வந்து ஒழுங்கா அந்த பணிவான மனநிலையில கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா பாகவதத்தை சொல்றது சும்மா கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் உட்கார்ந்தோம்னா ஒண்ணுமே உள்ள இறங்காது. எப்போ நம்ம வந்து உண்மையிலேயே நமக்கு தெரியாது அப்படிங்கிறத மனநிலையோட நம்ம வந்து பாகவதம் இந்த பகவத்கீதை படிக்கிறோமோ கேட்கிறோமோ அப்போதான் நமக்கு விஷயம் வந்து உள்ள இறங்கும். இல்லைன்னா இறங்காது. அந்த மனநிலையில தான் நான் இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு நினைப்பு. ஓகே, அகிலா மாதாஜி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளரே ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். ஜீவராசியை முடிவில்லாத பந்தத்தில் ஆழ்த்தி கொண்டிருப்பதான பலன் கருதிய செயல் கீதையில் ஒரு ஆலமரத்துடன் ஒப்பிடப்படுகிறது. செயலின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற மனோபாவம் உள்ளவரை ஒருவரது செயலின் தன்மைக்கேற்ப ஆத்மா ஒரு உடலில் அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாறிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற மனோபாவத்தை பகவானின் நோக்கத்திற்காக தொண்டு புரியும் விருப்பமாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி செய்வதால் ஒருவரது செயல் கர்மயோகமாக மாறிவிடுகிறது. அதாவது ஒருவர் தனது இயற்கையான மனோபாவத்திற்கேற்ப செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே அது அவரது ஆன்மீக பூரணத்துவத்தை அடையக்கூடிய வழியாக மாறிவிடுகிறது. இங்கு ஆத்மா எனும் சொல் பலன் கருதும் செயல்களின் எல்லா பிரிவுகளையும் குறிப்பிடுவதாக உள்ளது. முடிவு என்னவெனில் பலன் கருதும் செயல்கள் மற்றும் பிற செயல்கள் ஆகியவற்றின் எல்லா பலன்களையும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். இது தொடர்ந்த கர்ம வினையின் உற்பத்தியை நிறுத்திவிடுவதுடன் படிப்படியாக உன்னதமான பக்தி தொண்டாகவும் உருவெடுக்கின்றது. இந்நிலை செயலெனும் ஆலமரத்தின் வேரை முழுமையாக துண்டித்துவிடும் என்பதோடு மட்டுமல்லாமல் செயலாற்றுபவரை பகவானின் தாமரை பாதங்களிலும் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதாவது முதலில் ஒருவர் வேதாந்தத்தை கற்றறிந்தவர்களும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களுமான பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களின் தொடர்பை நாட வேண்டும். அத்தொடர்பில் உள்ள ஆரம்ப சாதகர்கள் உடலாலும் மனதாலும் முழுமையாக பக்தி தொண்டை செய்ய வேண்டும். இந்த சேவை செய்யும் மனப்பான்மை மகாத்மாக்களை திருப்திப்படுத்தி அவர்களை முழு மனதோடு ஆசிர்வதிக்கும்படி செய்ய தூண்டுகிறது. இத்தகைய ஆசிர்வாதம் தூய பக்தர்களின் எல்லா தெய்வீக குணங்களையும் ஆரம்ப பக்தனுக்குள் புகுத்துகின்றது. இது படிப்படியாக பகவானின் உன்னத லீலைகளை கேட்பதில் உள்ள உறுதியான பற்றாக வளர்ச்சி அடைகின்றது. இவ்வாறு கேட்பதானது ஸ்தூல மற்றும் சூட்ச்ம உடல்களின் உண்மையான நிலையையும் இவற்றிற்கும் அப்பால் உள்ள தூய ஆத்மாவை பற்றிய அறிவு மற்றும் முழுமுதற் கடவுளாகிய பரமாத்மாவுடனான அவனது நித்திய உறவு ஆகியவற்றை பற்றிய உண்மையான நிலைகளையும் அவன் அறிந்து கொள்ளுமாறு செய்கிறது. நித்தியமான உறவு நிச்சயப்படுத்தப்பட்ட பின் பகவானின் தூய பக்தி தொண்டு படிப்படியாக வளர ஆரம்பித்தது. அருவ பிரம்மம் மற்றும் இதயவாசியான பரமாத்மா ஆகிய நிலைகளுக்கு அப்பால் சென்று பரமபுருஷ பகவானின் பரிபூர்ணமான அறிவாக அது மலர்கின்றது. பகவத்கீதையில் கூறப்படுவது போல் இத்தகைய புருஷோத்தம யோகத்தினால் ஒருவன் இப்பிறவிலேயே பரிபூரணமானவனாக மாற்றப்பட்டு பகவானின் எல்லா நற்குணங்களையும் பெருமளவில் வெளிப்படுத்துகிறான். இதுவே தூய பக்தர்களின் தொடர்பினால் ஏற்படும் படிப்படியான முன்னேற்றம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, பகவத்கீதையில 15வது அத்தியாயம் வந்து புருஷோத்தம யோகம். அந்த புருஷோத்தம யோகத்தை இங்க வந்து பிரபுபாதத்தினுடைய பொருளுரையில மொத்தமா ஓரளவுக்கு ஷார்ட் பண்ணி இங்க கொடுத்திருக்காரு. முதல் ஸ்லோகம் புருஷோத்தம யோகத்துல பாத்தீங்கன்னா, ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலம் மதஷாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித் அப்படின்னு ஒரு மரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரம் கொஞ்சம் விசித்திரமான மரம். அந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஊர்துவ மூலம். ஊர்துவ அப்படின்னா மேல் நோக்கி போகக்கூடியது. ஊர்துவன்னா மேல் நோக்கி, மூலம்னா வேர். வேர் வந்து மேல் நோக்கி போகுதான், கிளைகள் கீழ் நோக்கி இருக்கான். நம்ம போடுற இந்த திலகம் கூட ஊர்துவ புண்டரம் அப்படின்னு பேரு. ஊர்துவம்னா திலகம் போடும்போது என்ன பண்ணணும், இப்படி போடக்கூடாது, இப்படி கை வரவே கூடாது. எப்படி போடணும், இந்த விரலை அந்த திலகத்தை எடுத்துக்கணும். அதாவது இந்த நாமம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த நாமக்கட்டில குழைச்சு அதை எடுத்துக்கணும். அதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மேல் நோக்கி போகணும். இதுதான் ஊர்துவம் அப்படின்னு சொல்றது. சோ
அதுக்கப்புறம் இந்த துளசி போட்டுக்கும் போது கீழ் நோக்கி போடலாம். பட் இந்த கோடு வந்து கீழ் நோக்கி இப்படி இழுக்கக்கூடாது, மேல் நோக்கி தான் போட்டுக்கணும். அந்த மரம் வேர் மேல் நோக்கி போகுதான், கிளைகள் கீழ் நோக்கி வருதான் அப்படின்னு ஒரு மரத்தை சொல்றாரு. அந்த மரம் வந்து இந்த ஜட உலகத்துல இருக்கிற இந்த ஜட உலகம் தான் அந்த மரம். அப்போ அந்த மரத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். அந்த மரத்துல மாட்டிக்கிட்டு இன்பம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளை தாவி நம்ம வந்து பல்வேறு செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது பல பிறவிகளை நமக்கு கொடுக்குது. அல்லது இந்த பிறவியிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால இருந்து அமெரிக்கா போறாங்க, அமெரிக்கால இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. அந்த மாதிரி அங்க போனா நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அப்படிலாம் போறாங்க. அது மாதிரி ஒரு உடல்ல இருந்து ஒரு உடல், சின்ன வயசுல இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம உடல் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த 15வது அத்தியாயத்துல வேரோட வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி வேரோட வெட்டி சாய்க்க முடியும்? ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமீனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சஸ்திரம்? சஸ்திரம்னா ஆயுதம். என்ன சஸ்திரம்? இந்த ந ரூபமஸ்யேக ததோபலப்யதே, இந்த மரம் எங்க ஆரம்பிச்சது, எங்க போய் முடியுது, இதனுடைய தொடக்கம் என்ன, முடிவு என்ன, யாருக்கும் தெரியாத மரம் இது. அப்போ இந்த மரத்தை வேரோட சாய்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவு அப்படிங்கிற ஆயுதத்தால இந்த மரத்தை வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பௌதீக செயல்களை நம்ம என்ன செய்யணும்? ஆன்மீக செயல்களா மாற்றணும். எல்லா பௌதீக செயல்களையும் நம்ம வந்து ஆன்மீக செயல்களா மாற்றும் போது, அப்போ நல்ல உதாரணம் இங்க பிரபுபாத் கொடுக்குறார். ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அந்த இரும்பு கம்பி வந்து நெருப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நெருப்போட செயலை அந்த இரும்பு கம்பியினால செய்யவே முடியாது. ஆனா அதே இரும்பு கம்பியை தொடர்ந்து நெருப்புல காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அது என்ன ஆயிடும்? அந்த நெருப்போட தன்மை அதுக்கு வந்துடும். அதுவும் அப்படியே பழுத்து அப்படியே பார்த்தா எப்படி இருக்கும்? நெருப்பு மாதிரியே இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த லேத்து பட்டறையில எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இரும்பு வந்து அப்படியே அதுவும் பார்த்தா அப்படியே ரெட் ஹாட்டா இருக்கும். அப்படியே நெருப்பு மாதிரியே இருக்கும். வீட்டுல கூட நம்ம இந்த சப்பாத்தி எல்லாம் போடும் போது இல்ல ஏதாவது பண்ணும்போது அந்த ஒரு நெட்டு மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்? அதுவும் அப்படியே பழுத்துரும், அப்படியே நெருப்பு மாதிரியே ஆயிடும். அப்போ அதுக்கு நெருப்புக்கு உண்டான தன்மை வந்துடும். இந்த மாதிரி நம்முடைய பௌதீக செயல்கள் எல்லாத்தையும் ஆன்மீக செயல்களா பகவானுக்காக மாத்திட்டோம் அப்படின்னாக்க அப்போ அந்த செயல்கள் எல்லாமே ஆன்மீகமா மாறிடும். அதுக்கு யாரோட கைடன்ஸ் வேணும்? ஒரு தூய பக்தருடைய கைடன்ஸ் வேணும். அவர் இல்லாம நம்ம பாட்டுக்கு என்ன பண்ண முடியாது? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனசு இருக்கிறது ஏமாத்தி விட்டுரும். உன்ன மாதிரி ஒரு பக்தன் உலகத்திலே கிடையாது. நீதான் ரொம்ப பக்தியா இருக்க, போதும் இந்த பக்தி இவ்வளவு எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து திரும்ப பௌதிக செயல்களுக்கே அது வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்? இதான் ஆன்மீகம், இதான் ஆன்மீகம், இதான் ஆன்மீகம்னு சொல்லி எதையாவது ஒண்ணு வந்து நம்ம ஆன்மீகம்ன்ற பேர்ல பண்ணிக்கிட்டே இருப்போம், இத்தனை நாள் இருந்த மாதிரி. சோ அதனால இந்த ஒரு தூய பக்தர் அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னாக்க நம்முடைய எல்லா செயல்களையும் ஆன்மீக செயல்களா மாற்றத்துக்கான ரகசியம் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவரை சரணடைஞ்சு அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல பகவத்கீதை கையில இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அதுல 4வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம், வீதராக பயக்ரோதா மன்மயா மாம் உபாஷிதக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக அப்படிங்கிற ஸ்லோகத்தோட பொருளுரையில பிரபுபாதர் வந்து பக்தியுடைய நிலைகளை வந்து ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றார். ஆதோ ஸ்ரத்தா தத சாது சங்கா அத பஜன கிரியா ததோ அனர்த்த நிவர்த்தி ஸ்யாத் ததோ நிஷ்டா ருச்சிஸ்ததாக ஆசக்திஸ்ததோ பாவஸ் ததக பிரேமாபியுதானச்சதி சாதகானாம் அயம் பிரேம்னக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதுல நிலைகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்ரத்தா, எழுதிக்கணுங்கிறவங்க எழுதிக்கோங்க, ரிப்பீட்டடா சொல்ல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தயவுசெய்து எழுதிக்கணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்கோங்க. முதல் நிலை வந்து ஸ்ரத்தா. ஸ்ரத்தா அப்படின்னாக்க நம்பிக்கை.
இதுதான் முதல்ல வேணும். நம்பிக்கை இருந்து, இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட 18 days பகவத்கீதா கோர்ஸ் நடக்குது வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி இதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்ம போறோம். பகவத்கீதையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போறோம். அது வந்து ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சாது சங்கத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அப்போ நம்மள மாதிரியே எண்ணமுடைய பக்தர்கள் அங்க சேரும் போது அவங்களோடய நமக்கு சங்கம் கிடைக்குது. நமக்கு சொல்லிக் கொடுக்குற நம்மளை விட உயர்ந்த பக்தர்களோடய நமக்கு தொடர்பு கிடைக்குது. சாது சங்கம் அப்படின்னா 2 விதத்துல இருக்கு. நமக்கு ஈக்குவல் பியர்ஸ் அவங்களோடய நமக்கு தொடர்பு கிடைக்குது. நம்மளை விட உயர்ந்த பக்தர்களோடய தொடர்பு கிடைக்குது. நம்மளை விட அடுத்த நிலையில இருக்கிற பக்தர்களோடய நமக்கு தொடர்பு கிடைக்குது. சாது சங்கம். பொதுவா சாது சங்கம்னா தூய பக்தர்களுடைய சங்கம் தான் சாது சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா அந்த பியர்ஸ் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, மேல வர முடியாது. நம்மள மாதிரியே இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரும் இப்பதான் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லைங்களா? எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம் இருக்கும். அப்போ இது வந்து சாது சங்கா. இந்த சாது சங்கத்துக்கு வந்து வரும்போது என்ன ஆகுது, அடுத்த நிலை பஜன கிரியா. பஜன கிரியா அப்படின்னா பொதுவா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பக்தி தொண்டு. பகவானுக்கான பக்தி சேவையில நம்ம ஆர்வமா ஈடுபடுறது பக்தி தொண்டு. அப்போ அது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு ஆன்மீக குருவை அன்னைக்கு தீட்சை வாங்கிக்கிறது தான் பஜன கிரியா அப்படிங்கிற நிலைமை. ஏன்னா ஆன்மீக குரு நம்மள என்ன பண்ணுவாரு, பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவார். டைரக்டா ஆன்மீக குரு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கோவில்ல யார் தலைவரா இருக்காலோ அந்த கோவில் தலைவர்கள் மூலமா நமக்கு ஒரு சேவை கிடைக்கிறது. நாம சேவை செய்ய ஆரம்பிப்போம். பஜன கிரியா, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா. இப்போ ஆன்மீக குருவிட்ட தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நிலை என்ன அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்தி அப்படின்னா என்ன? நிவர்த்தி அப்படின்னாக்க எல்லாமே வந்து போகிறதுன்னு அர்த்தம். அனர்த்த நிவர்த்தி அப்படின்னா தேவையில்லாத சந்தேகங்கள், நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், இது எல்லாம் வந்து கிளியர் ஆகிற ஸ்டேஜ் வந்து அனர்த்த நிவர்த்தி. பகவானை பத்தின சந்தேகம், நம்மளை பத்தின சந்தேகம், இந்த உலகத்தை பத்தின சந்தேகம், நான் இதை செஞ்சா எனக்கு நல்லதா, அதை செஞ்சா எனக்கு நல்லதா, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இவங்க சொல்றது சரியா, அவங்க சொல்றது சரியா, யார் கடவுள், கிருஷ்ணன் மட்டும் எப்படி கடவுள், ஏன் மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது அனர்த்த நிவர்த்தி. என்னென்ன பார்த்தோம், யாராவது சொல்றீங்களா? வெரி குட். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்திக்கு அப்புறம் வர்றது என்னன்னாக்க நிஷ்டா. ரொம்ப பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. சோ நிஷ்டா, நிஷ்டா அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து உங்க தோட்டத்துக்கு போறீங்க, இல்ல என்கிட்ட தோட்டம்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு தோட்டத்துக்கு போறோம். அப்போ அந்த கீழே தலையில ஒரு புல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புல்லை அப்படி எடுக்கிறது ரொம்ப சுலபம் தானே, ரொம்ப கஷ்டமா அந்த புல்லை பறிக்கிறது. டக்குன்னு இப்படி நம்ம இழுத்தோம்னா அது வேரோட வந்துடும் இல்லைங்களா? அதே தோட்டத்துல ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்தை, அந்த புல்லை அப்படி பறிக்கிற மாதிரி பறிச்சிடுவீங்களா? முடியுமா? இந்த புல்லை பிடுங்குற மாதிரி மரத்தை அப்படியே எடுத்துட முடியுமா? முடியாது. சோ அந்த மரம் எப்படி இருக்கு, நல்லா ஆழமா நல்ல வேரூன்றி இருக்கு. அந்த மாதிரி பக்தியில நமக்கு வந்து கிருஷ்ணன் மேல வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆமா, அந்த இஸ்கானுக்கு போனியும் உனக்கு என்ன நடந்தது, ஹரே கிருஷ்ணா சொல்லியா என்ன கிடைச்சது, ஏன் போன அங்க, ஏன் கூட வா, இவருக்கு எது பண்ண, அங்க வா, அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்கள வந்து சொல்லி இல்ல இல்ல நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லு, பகவத்கீதை படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாம சொல்ல ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி உறுதியான நம்பிக்கை நிஷ்டா அப்படிங்கிற ஸ்டேஜ்ல யாராலையும் நம்மள அசைக்க முடியாது. ஏன் நம்ம மனசே நம்மள அசைக்க முடியாது. நீ இவ்வளவு நாள் ஹரே கிருஷ்ணா சொன்னியே பாரு, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, திடீர்னு உனக்கு உடம்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுல இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம மனசே நம்மள சொன்னா கூட அந்த மனசை நம்ம புத்தியை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த நிலை நிஷ்டா, உறுதியான பக்தி, கிருஷ்ணன் மேல உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, நிஷ்டா. அதுக்கப்புறம் ஆசக்தி, இதெல்லாம் இதோட அடுத்த ஸ்டேஜ்.
அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது ருச்சி. ருச்சி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ருச்சினா என்ன? டேஸ்ட். ரொம்ப நல்ல ருசியா இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த ருச்சி. அந்த ருச்சியில வந்து பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். இந்த நிலையெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம். மேபி நீங்க இருக்கலாம், நான் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாவா. பாவ நிலையில ஆஹ் அதுக்கு மேற்பட்ட நிலை வந்து பிரேமை. இதுதான் இந்த நிலைகள், பக்தியில இருக்கிற 9 நிலைகள். இந்த நிலைகள்ல நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கறதையும் நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம எந்த நிலையை அடையணும் அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரேமையை அடையணும், கிருஷ்ண பிரேமையை அடையணும். அந்த கிருஷ்ண பிரேமையை அடையறதுக்கு இந்த 9 நிலைகள்ல நான் எந்த படியில இருக்கேன், முதல் படியில இருக்கேனா, 2வது படியில இருக்கேனா, 3வது படியில இருக்கேனா அப்படின்னு நாம நம்மள வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த அனர்த்த நிவர்த்தி அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து சில பேருக்கு சீக்கிரமா நடக்கலாம். 8வது என்னது மாதாஜி? 8வது பாவா பிரேமா. பாவா 8வது, 9வது நிலை பிரேமம். ஆக இந்த அனர்த்த நிவர்த்தி நடக்கிறதுக்கு கோடி ஜென்மங்களும் ஆகலாம், இல்ல நம்ம இந்த பிறவிலே நமக்கு அனர்த்த நிவர்த்தியும் நடக்கலாம். மாதாஜி சாரி மாதாஜி, ஸ்ரத்தா, பஜனை கிரியா, அனந்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி. நீங்க ஆரம்பத்திலே ஒண்ணு விட்டீங்க, சாது சங்கம். அதான் மாதாஜி, ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜனை கிரியா, அனந்த நிவர்த்தி, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமை. பிரேமை. பாவாக்கு அடுத்து பிரேமை. பாவா கிடையாது, பாவா கிடையாது, பாவம். பாவம் அதுக்கு அடுத்து பிரேமை. பாவம்னு சொல்லிடாதீங்க, பாவம்னு சொல்லிடாதீங்க. ஸ்ரத்தா வரும்போதே பாவம்லாம் போயிடுது. பாவம் பிரேமை. அப்ப ஆசக்தினா என்னது மாதாஜி? இதெல்லாம் அசைக்க முடியாத சக்தி. ஆமா, அடுத்தது வருது, இந்த நிஷ்டாக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க மாதாஜி. பாவம்னா பாவனை, பிரேமை. பிரேமை பாவானா என்ன அப்படின்னாக்க, நாம வந்து பகவத்கீதையுடைய அந்த முன்னுரை படிச்சோம் அப்படின்னாக்க, பிரபுபாதர் ஆரம்பத்திலே ஒண்ணு கொடுத்திருப்பார். எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானுக்கும் 5 விதமான உறவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருக்கா தெரியுமா? அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? 5 விதமான உறவுகள் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. சாந்தம், மாதுரியம், மாதுரியம் போயிட்டீங்க மேல, ரொம்ப மேல போயிட்டீங்க. வாத்சல்யம், அதுக்கப்புறம் மாதுரியம். சோ இந்த உறவு நிலைகள் நமக்கு என்னன்னு வெளிப்படுறக்கூடிய நிலை பாவ நிலை. நம்ம எந்த விதமான பாவத்துல கிருஷ்ணரோட தொடர்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இல்ல ஒரு சில பேர் வந்து நான் அந்த நிலையில இருக்கேன் அப்படின்னு செயற்கையா அவங்களாவே கூட கற்பனை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹரே கிருஷ்ண மந்திரமே சாண்ட் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். பகவத்கீதை அந்த பாவ நிலையில இருக்கும்போது எந்த விதமான ஒரு தூண்டுதலும் இல்லாம நாமளே என்ன பண்ணுவோம், பகவானுக்கு நாமளே வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். யாரும் நமக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லணும்லாம் கிடையாது. நாமளே பகவானுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நாமளே செய்ய ஆரம்பிச்சிடணும். சோ அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை, பாவா பிரேமா அப்படிங்கிற. பிரேமை இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காது, ஆன்மீக உலகத்துல பகவான்கிட்ட போய் அடையும் போதுதான் கிடைக்கும். அப்பனா பாவா எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து பக்தியினுடைய 9 நிலைகள். இந்த 9 நிலைகளையும் நம்மளால அடைய முடியும் ஒரு திறமையான ஆன்மீக குருவுடைய வழிகாட்டல்ல. அதனால நாம இப்ப இருக்கிற ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எதை அடையணும், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக பாதையில நம்ம முன்னேறணும். ஒரே இடத்துல எப்பவுமே என்ன இடக்கூடாது, அப்படியே நம்ம ஸ்டாக்னண்டா நின்றுடக்கூடாது. இப்போ பஜன கிரியா
ஓகே நான் தீட்செல்லாம் வாங்கிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அப்பாடா தீட்சை வாங்கியாச்சு அப்படின்னு நிக்க கூடாது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு போகணும்? அனர்த்த நிவர்த்திக்கு போகணும். இப்ப பாகவதம் படிக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் வருது இல்லையா? இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அனர்த்தங்கள். அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒவ்வொரு சந்தேகமும் நிவர்த்தியாகி 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 கிருஷ்ணர் தான் பூரணமான முழுமுதற் கடவுள் அப்படின்னு இந்த நிஷ்டா, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இல்ல நான் அவரையும் கும்பிட்டுக்கிறேன் இவரையும் கும்பிட்டுக்கிறேன், போனா போயிட்டு போகுது, அவர் என்ன பாவம் பண்ணாரு, அவருக்கு ஒரு கும்பிட்டு போட்டு வைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் போய் பகவானை வழிபட்டா எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாரையும் நாம தான் சரியா வழிபடணும். நாம எந்த தேவரையும் அவமரியாதை பண்ணல. எல்லா விதமான அனர்த்தங்களும் நிவர்த்தி ஆகிறது தான் அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வரிசையா இருக்கு நமக்கு. அதனால அதான் இங்க பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்றார். சோ தூய பக்தர்களோட தொடர்பு கொள்ளும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா, அவங்களுடைய தெய்வீகமான குணங்களும் கூட ஆரம்ப சாதகனுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது படிப்படியாக பகவானின் உன்னத நிலைகளை கேட்பதில் உள்ள உறுதியான பற்றாக வளர்ச்சி அடைகிறது. இதெல்லாம் தான் நிஷ்டா, ஆசக்தி அந்த நிலை. இது ருச்சின்னு கூட சொல்லணும். கேட்பதானது ஸ்தூல மற்றும் சூட்சும உடல்களின் உண்மையான நிலையும் அவற்றிற்கு அப்பாலுள்ள தூய ஆத்மாவை பற்றிய அறிவு, முழுமுதற் கடவுளாகிய பரமாத்மாவுடன் நடந்த நித்திய உறவு ஆகியவற்றை பற்றிய உண்மை நிலையும் அவன் அறிந்து கொள்ளுமாறு செய்கிறது. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல வரக்கூடிய அனர்த்த நிவர்த்தி, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயங்கள். நித்தியமான அந்த உறவு நிச்சயப்படுத்தப்பட்ட பின் பகவானின் தூய தூய பக்தி கொண்டு படிப்படியாக வளர ஆரம்பித்து அதுவ பிரம்மம் மற்றும் இதயவாசியான பரமாத்மா ஆகிய நிலைகளுக்கு அப்பால் சென்று பரமபுருஷ பகவானின் பரிபூர்ணமாக அறிவாக அது வளர்க்கிறது. இதுதான் பிரேமை. எல்லாத்தையும் விட்டு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல நமக்கு மேல ஒரு அருவம்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு பரமபுருஷ பகவானுடைய அற்புதமான சியாம சுந்தர ரூபத்தின் மேல கவர்ச்சி ஏற்பட்டு அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய தூய அன்பு தொண்டுதான் பிரேமை. சோ நம்ம பகவானுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்முடைய பௌதிக நிலைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெருசா நினைக்க மாட்டோம். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு பக்தர் பழனி முருகனுக்கு காவடி எடுத்துக்கிட்டு போவாராம் வருஷா வருஷம். தவறவே மாட்டாராம், முருகனுக்கு காவடி எடுக்க தவறவே மாட்டாராம். அந்த பக்தர் பின்னால எப்படி மாறினார் அப்படின்னாக்க, மிக ரொம்ப பெரிய புக் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்க, எப்படி நான் என்னுடைய இந்த தோள்கள்ல முருகனுக்கு காவடி சுமந்தேனோ அந்த மாதிரி நான் இப்ப பிரபுபாதருடைய புஸ்தகங்களை சுமந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், போய் அதை விநியோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இது வெரி கிரேட் புக் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். அப்படி அந்த பக்தர் இப்போ பகவான்கிட்ட அவருடைய டெஸ்டினேஷன் எங்கேயோ அங்க போயிருப்பாரு. சோ அந்த பக்தருடைய அனுபவம், எந்த சேவை நம்ம ஏன்னா இந்த பிரபுபாத பொருளுரையில இது எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்களுடைய இயல்புக்கு ஏத்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பகவானுடைய சேவையா நம்ம மாத்திடலாம். அதனால பகவானுக்காக கோவில் திருப்பணிக்காக கலெக்ஷன் பண்றது, பகவானுக்காக புஸ்தக விநியோகம் செய்யறது, பகவானுக்காக சில சிரமங்களை நாமளே மேல எடுத்துக்கிட்டு நம்ம அந்த செயல்களை அந்த சேவைகள் நம்ம செய்யறது. ஏன்னா அதைத்தான் இன்னைக்கு பக்தர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இஸ்கான் இவ்வளவு பெருசா விரிவடையுது. பலபத்ர பிரபு கோவில்ல உட்காந்து அவர் ஜபம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பேசாம இருக்கலாமே இல்லையா? எதுக்காக இந்த சிரமத்தை அவர் எடுத்துக்கிட்டு 18 நாள் கோர்ஸ் நடத்தி இவ்வளவு பேருக்கு இந்த ஞானத்தை எதுக்காக கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. அவர் பாட்டுக்கு ஜபம் பண்ணிட்டு அவர் பேசாம இருக்கலாம்ல. அவருக்கு என்ன போச்சு? அவருக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? நீங்க யாராவது பணம் கொடுத்துருக்கீங்களா அவருக்கு? கலெக்ட் பண்ணிருக்காங்களா உங்கள்கிட்ட பணம் கொடுங்கன்னு யாராவது? சோ எதுக்காக செய்யறாங்க? தன்னலம் இல்லாத சேவை, தன்னலம் இல்லாத சேவை. அதனால சேவை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் நம்மளை போட்டு திணிச்சு இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி சொல்லி செய்யறது கிடையாது. நாமளா வாலண்டியரா பகவானுக்கு என்ன சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யற சேவை. நான் இஸ்கானுக்கு வந்த உடனே பகவத்கீதை கொஞ்சம் படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ நம்ம மண்டையில ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஜீரோ, இது பெரிய விஞ்ஞானமா இருக்கே, இவ்வளவு பெரிய விஷயம் தெரியாம வாழ்ந்துட்டோமே, இது மாதிரிதானே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது எனக்கு ஒரு பக்தர் சொன்னார், நீ பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த நினைப்பு இருக்கு, பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி வீடு வீடா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் குங்குமம் கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சேன். வாங்க எங்க வீட்டுல பூஜை வச்சிருக்கோம், எப்படி கூப்பிடணும், என்ன செய்யணும், ஒண்ணுமே தெரியாது எனக்கு, எப்படி பிரச்சாரம் பண்ண போறோம் ஒன்னும் தெரியாது. ஆனா செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் மனசுக்குள்ள இருந்தது. போய் வீடு வீடா போய் கூப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிரிஸ்டீஜ் வேற, ஏன்னா நாங்க கொஞ்சம் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் நல்ல நிலையில இருக்கிறவங்க, இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பழக்கமே கிடையாது. அதனால பரவாயில்ல பகவானுக்காக இறங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் குங்குமம் கூப்பிட்டு
பூஜை வச்சிருக்கோம் வாங்க, பூஜை வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. எல்லாரும் வந்தாங்க. என்ன செய்யணும்னே தெரியாது. இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்ய போறோம்னே தெரியாது. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கீர்த்தனமா பாடி, தெரிஞ்ச ஒரு டீம்ல கீர்த்தனம் பாடி, எனக்கு தெரிஞ்ச பகவத்கீதை அவங்களுக்கு சொல்லி, எனக்கும் புரியாம அவங்களுக்கும் புரியாம எல்லாரும் ஓடி போய் நல்லா எல்லாமே நடந்தது. நடக்காத கூத்தே பாக்கி கிடையாது. சில பேர் ரொம்ப நல்லா இருக்கு, பிரசாதம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு போனாங்க. சில பேர் அடுத்த வாரம் வந்து கூப்பிட்டே பாத்துக்கோ அப்படின்ட்டு போனாங்க. இது மாதிரி எல்லாமே நடக்குது. கல்லடியும் வாங்கியிருக்கேன், எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது டெவலப் ஆகி நானே வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். இது ஒரு பெரிய கதை. நான் எனக்கு படிப்புங்கிறதுலாம் பெருசா கிடையாது, டிகிரி எல்லாம் கிடையாது. ஆனா இந்த பக்தி விருக்ஷாக்கு ஒரு மேனுவல் இருக்கு. அந்த மேனுவல் இங்கிலீஷ்ல தான் இப்ப இருந்தது. அப்போ அந்த மேனுவலை உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மேனுவலை எல்லாருக்கும் கொடுத்து படிக்க வச்சு, அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட பதில வாங்கி, சோ இந்த மாதிரி நமக்கு யாரும் என்ன பண்ண வேண்டாம், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நம்மளா எப்ப பகவானுக்கு சேவை பண்றோமோ அது வந்து உண்மையிலே பகவானை திருப்திப்படுத்தும். சோ இது மாதிரி நம்ம செய்யணும். பகவானுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும். நம்ம மூத்த அதிகாரிகள் சொல்லணும், அது வேற விஷயம். ஆனா புஸ்தக விநியோகம், பிரச்சாரம், இந்த மாதிரி மற்றவங்களை வீட்டுல கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து சின்ன சின்னதா பக்தி விருக்ஷா நடத்துறது, இல்ல சின்ன ஒரு ஆன்மீக இந்த தாமோதர ஆர்த்தி இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க மட்டும் வீட்டுல தாமோதர ஆர்த்தி பண்ணக்கூடாது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, விளக்கு காட்ட சொல்லுங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன செய்யணும், பகவானோட அவங்கள இணைக்கணும், சேவை செய்யற மனப்பான்மை நமக்கு வரணும். இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா எனக்கு சொன்னவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் எனக்கு சொன்னதுனாலதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி நம்ம அதை அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகணும். இந்த ஒரு பொருள்றையே நம்ம வந்து ஒரு மாசம் கூட பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் இந்த பொருள்றையில இருக்கு. ஆனாலும் நம்ம படிக்கணுங்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலாம். யதத்ர கிரியதே கர்ம பகவத் பரிதோஷணம் ஞானம் யத்தத் அதினம் ஹி பக்தி யோக சமன்விதம். இங்கு இப்பிறவியில் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எச்செயலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டு என அழைக்கப்படுகிறது. மேலும் அறிவு என்று அழைக்கப்படுவது இந்த பக்தி யோகத்துடன் இணை பிரியாததாக ஆகிவிடுகிறது. சோ இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்காது. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்ய தகைதுகம் அப்படின்னு படிச்சோம். 2வது அத்தியாயத்துல படிச்சோம். வாசுதேவனான பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது 2 விஷயங்கள் நமக்கு கூடவே கிடைக்குது. ஞானமும் வைராக்கியமும் பக்தியினுடைய உபப்பொருட்களா நமக்கு கிடைக்குது. சில பேர் நினைப்பாங்க ஞானம் தான் உயர்ந்தது, பக்தி எல்லாம் சும்மா சென்டிமெண்டலா செய்யக்கூடியது, ஞானத்தை தேடணும், ஞானம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஞானம் பக்தியினுடைய ஒரு உபப்பொருளா கிடைக்குது. பாருங்க, படிப்பறிவு கிடையாது, நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு கூட இந்த பாகவதம் புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு புரியாத? அது மாதிரி ஞானமும் வைராக்கியமும் பக்தியினுடைய உபப்பொருட்கள். வைராக்கியம்னா உலக விஷயங்கள்ல ஈடுபடாம பகவானுடைய பக்தி தொண்டுல நாம உறுதியா இருக்கிறது தான் வைராக்கியம். இந்த பொருள் சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வணக்கம். படிக்கிற மாதாஜி. படிங்க. பொருளை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். சாஸ்திரங்களின் அறிவுக்கேற்ப பல்நோக்கு கர்மங்களை நிறைவேற்றுவதால் ஆன்மீக தன்னுணர்வை பெறுவதற்குரிய தெய்வீக அறிவை ஒருவரால் பரிபூரணமாக பெற முடியும் என்பதே பொதுவான கருத்தாகும். பக்தி யோகம் மற்றொரு விதமான கர்மம் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் பக்தி யோகம் கர்மம் மற்றும் ஞானம் ஆகிய 2க்கும் மேற்பட்டது. பக்தி யோகம் கர்ம ஞான யோகங்களில் இருந்து சுதந்திரமாக உள்ளது. ஆனால் கர்மமும் ஞானமும் பக்தி யோகத்தை சார்ந்துள்ளன. வியாசருக்கு ஸ்ரீ நாரதரால் சிபார்சு செய்யப்பட்டது போல் இந்த கிரியா யோகம் அல்லது கர்ம யோகம் இங்கு சிபார்சு செய்யப்படுகிறது. ஏனெனில் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். பகவான் தனது மகன்களான ஜீவராசிகள் வாழ்வின் 3 வகை துன்பங்களை அனுபவிப்பதை விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் திரும்பி வந்து தன்னுடன் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் பகவானிடம் திரும்பி செல்லுதல் என்பது ஒருவர் தன்னை பௌதிக களங்கத்தில் இருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. ஆகவே பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்றப்படும் போது செயலாற்றுபவர் படிப்படியாக ஜட களங்கத்தில் இருந்து தூய்மை அடைகிறார்
இத்தூய்மை ஆன்மீக அறிவை பெறுவதை குறிக்கிறது. ஆகவே அறிவு பகவானுக்கு செய்யப்படும் கர்மத்தை அல்லது செயலை சார்ந்துள்ளது. பக்தி யோகத்தை அல்லது பகவானின் திருப்தியை நோக்கமாக கொள்ளாத மற்ற அறிவு ஒருவரை பகவானின் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. அதாவது நைஷ்கர்மியம் அச்சியுத பாவ வர்ஜிதம் என்னும் பதத்தின் தொடர்பாக ஏற்கனவே விளக்கப்பட்டு உள்ளதை போல் அதனால் முக்தியை கூட அளிக்க முடியாது என்பதே அதன் பொருளாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதை போல் பகவானின் தெய்வீகமான புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபட்டுள்ள பக்தன் ஒருவன் அதே சமயத்தில் பகவானின் கருணையால் ஆன்மீக ஞானத்தையும் பெறுகிறான். நமஸ்காரம் மாதாஜி. வணக்கம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தை விட உயர்ந்தது பக்தி யோகம் தான். சில பேர் கர்மம் உயர்ந்தது, ஞானம் உயர்ந்தது அப்படிலாம் வாதிடக்கூடாதுங்க இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விட உயர்ந்தது பக்தி யோகம் தான். பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணாத ஞானமோ கர்மமோ எந்த விதமான முக்கியத்துவமும் அங்க வந்து கிடையாது, அதுக்கு அர்த்தமும் கிடையாது. பக்தி யோகம் தான் உயர்ந்தது. பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிடுது. மத்த பக்தி யோகத்தோட கலப்பு இல்லாத, பக்தி யோகம் இல்லாத கர்மமும் ஞானமும் ஒருத்தருக்கு வந்து முக்தியை கூட கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டார். சோ அவங்க பெருமைப்பட்டுட்டேன், ஆனா அதனால எந்த அர்த்தமும் கிடையாது. குர்வான யத்ர கர்மாணி பகவத் சிக்ஷயா சக்ருத் கிருணந்தி குணநாமானி கிருஷ்ணஸ்யானுஸ்மரந்தி ச. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவுக்கேற்ப கடமைகளை செய்யும் வேளையில் ஒருவர் பகவானையும் அவரது நாமங்களையும் குணங்களையும் இடைவிடாமல் நினைத்து கொண்டே இருக்கிறார். சோ நாங்க கோலம் போடும்போது காலம்புற ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பக்கம் என்ன அப்படின்னாக்க ராதமாதவுடைய அந்த ஹால்ல வந்து புதுசா வந்திருக்க அந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு பிரம்மச்சாரி அங்க வந்து ஒரு சின்ன உபன்யாசம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்க கையில எல்லாம் ஜெபமாலை கொடுத்து ஒரு மாலை ஜெபம் பண்ண வைப்பாங்க. அதனால இந்த கோலம் போட்டுட்டு இருக்கும்போது சிந்தனை முழுக்க எங்க இருக்கும்? பகவானுடைய நாமத்துல இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒரு 150 பேர் உட்காந்து சேர்ந்து ஜெபம் பண்ற இடத்துல நம்ம அந்த சேவை செய்யும் போது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம வேண்டாம்னு நினைச்சா கூட என்ன பண்ணுவோம், நாமம் வந்து நம்ம காதுல வந்து விழுகும். சோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த கலியுகம், பெங்காலில சொல்லுவாங்க, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியும். இது கலியுகம், இந்த கலியுகத்துல வந்து பகவானுடைய நாமம் தான் சொல்லணும், அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அவங்க புதுசா வந்தவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி அவங்க கையில ஜெபமாலையை கொடுத்து ஜெபம் பண்ண வைப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு பக்கத்துல ராதமாதோடைய ஆல்டர் இருக்கு, அதுக்கு கீழே தான் நாங்க கோலம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள பூஜாரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பகவானுக்கு அலங்காரம் பண்றது அந்த சேவையில ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா செல்போன்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்க வந்து செல்போன்ல ரொம்ப குறைச்சலான சவுண்ட்ல வந்து அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இங்க பக்தர்கள் நாம ஜபம் பண்றது, ஒரு பக்கம் இந்த பக்கம் பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் கேட்டுக்கிட்டே வந்து சேவை பண்றது. சோ இந்த ரெண்டுக்கு நடுவுல நம்ம இருக்கும்போது அந்த ஒரு மணி நேரம் அது எப்படி போகுதுன்னே தெரியாது. ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த சேவை பண்ணும்போது. பகவானுடைய நாமஸ்மரணத்துல நம்ம சேவை பண்ணும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நாங்கெல்லாம் சண்டே சமையலுக்காக சமைப்போம். நான் ஒரு 7-8 மாதாஜி சமைப்போம். அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க நான் பண்றது இல்லை அந்த சேவையை, கும்பகோணத்துல இருந்த வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா காய்கறி நறுக்கிறவங்க, சமையல் பண்றவங்க, நாங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிக்கிட்டே செய்வோம். சோ எந்த சேவை செய்தாலும் சரி கூடவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடிக்கிட்டே செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. வீட்டுல நம்ம சமைச்சாலும் சரி, என்ன நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு சேவை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இது சேவை எதுவுமே ஒண்ணும் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் பகவானுடைய நாம ஸ்மரணம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதாஜி வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் மகாமந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஆமா, கொஞ்சம் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு அவங்க வந்து ஒன்னு சான் பண்றாங்க. பண்ண மாதாஜி. தங்கமணி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஆனா ரொம்ப முன்னாடி ஜாயின் பண்ணாதீங்க, இது என்னோட ஜூம் இது கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட இருந்து நான் வந்து கேட்டு வாங்கியிருக்க ஒரு பக்தர் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் கொடுத்துருக்காரு. யாரும் வந்து இத ரொம்ப முன்னாடி தான் ஜாயின் பண்ணாதீங்க, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவருக்கு ஆபீஸ் இல்ல மாதாஜி, ஒரு 5 minutes முன்னாடி தான் ஜாயின் பண்றோம். கரெக்டா இருக்கு அவங்க சொல்லி முடிக்கவும். இந்த நான் என்னோட இதை சொல்லிடுறேன், ஏன்னா இது என்னோட ஓன் ஐடி கிடையாது.
ஏன்னா ஜூம் அப்படின்னா பணம் கொடுத்துதான் வாங்கணுமா. அவர் 7 வந்து நிமிஷம் முன்னாடி 7 நிமிஷம் ஓகே இருக்கும் மாதாஜி. வரும்போது ஃபர்ஸ்ட் நான் தான் வந்தேன். ஓகே ஓகே. ஹரே இல்ல கிருஷ்ணா. ஒரு சில நாள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா 2 மாலை சொல்லுவாங்க மாதாஜி. அதான் ரொம்ப சில சீக்கிரம் வர வேண்டாம்னு சொல்றேன். இது என்னோட ஐடி கிடையாது, என்னோட ஓகேங்க ஜூம் மாதாஜி. என்னோட ஓன் கிடையாது இது. ஒருத்தவங்க ஏன்னா ஓகேங்க இது மாதாஜி. 45 மினிட்ஸ் தான் ஃப்ரீயா இருக்கு, இல்லாட்டா கட் ஆகும், திரும்ப நம்ம ஜாயின் பண்ணணும். எனக்கு அது மாதிரி அது எனக்கு சரியா வரல. அதனால நான் அவர்கிட்ட ஒரு டிவோட்டிட்ட கேட்டேன். அவர் வந்து சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் கொடுத்தாரு. ஸோ நம்ம வந்து அதை ஓகேங்க சரியா யூட்டிலைஸ் பாத்துக்கிறோம் பண்ணணும். மாதாஜி. இனிமேல் கரெக்டா பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானின் பக்தர் ஒருவர் இப்பிறவிக்கோ அல்லது அடுத்த பிறவிக்கோ ஏற்ற எல்லா வகையான கடமைகளையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பகவானின் நாமம், புகழ், குணங்கள் முதலியவைகளை இடைவிடாமல் நினைத்து கொண்டு இருக்கும் வகையில் தமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறார். பகவானின் உத்தரவு பகவத்கீதையில் தெளிவாக உள்ளது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஒருவன் பகவானுக்காக மட்டுமே செயலாற்ற வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பகவானே உரிமையாளராக இருக்க வேண்டும். வேத சடங்குகளுக்கு ஏற்ப இந்திரன், பிரம்மா, சரஸ்வதி மற்றும் கணேசரை போன்ற சில தேவர்களின் வழிபாட்டிலும் கூட அத்தகைய வழிபாட்டின் ஆளும் சக்தியாக அல்லது விஷ்ணுவின் பிரதிநிதியாக எல்லா சூழ்நிலைகளிலும் யக்னேஸ்வரர் இருக்க வேண்டும் என்பதே மரபு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்படுகிறது. இருப்பினும் நிகழ்ச்சியை ஏற்புடையதாக செய்வதற்கு விஷ்ணு அங்கிருக்க வேண்டியது அவசியமாகும். அத்தகைய வேத கடமைகள் மட்டுமின்றி தமது சாதாரண விவகாரங்களிலும் கூட, உதாரணமாக நம்முடைய குடும்ப விவகாரத்தில் அல்லது நம்முடைய வியாபாரம் அல்லது தொழிலில், எல்லா செயல்களிலும் பலன்களையும் பரம அனுபவிப்பலான பகவான் அனுபவிப்பாளரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் பகவான் தாமே அனைத்திற்கும் பரம அனுபவிப்பாளர் என்றும், எல்லா கிரகங்களுக்கும் உரிமையாளர் என்றும், அனைத்து ஜீவன்களுக்கும் மிகச்சிறந்த நண்பன் என்றும் அறிவித்திருக்கிறார். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர வேறெவராலும் சிருஷ்டியில் உள்ள அனைத்திற்கும் உரிமையாளர் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. தூய பக்தர் ஒருவர் இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதால் அவர் பகவானின் தெய்வீகமான நாமம், புகழ், குணங்கள் ஆகியவற்றை பற்றி இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதாவது அவர் எப்பொழுதும் பகவானுடன் தொடர்பு கொண்டவராகவே இருக்கிறார் என்பது இதன் பொருளாகும். பகவான் அவரது நாமம், புகழ் முதலியவற்றுடன் எல்லா வகையிலும் ஒத்திருக்கிறார். இதனால் அவரது நாமம், புகழ் முதலியவற்றுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பது என்பது உண்மையில் பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதை குறிப்பதாகும். நம்முடைய வருவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். இந்த பொருளுரையில இந்த ஒரு பகுதியில பிரபுபாதர் வந்து பகவத்கீதையுடைய 5வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்தை சொல்றார். போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி அப்படின்னு சொல்றார். ஸோ பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர். அதனால நாம எந்த காரியம் செய்தாலும் அதனுடைய பலனை நம்ம பகவானுக்கு தான் கொடுக்கணும். பகவானுக்கு கொடுக்கும்போது பகவான் அதை நமக்கு தூய்மைப்படுத்தி நமக்கு திரும்ப கொடுக்குறார். நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்றோம், எல்லாத்தையும் தட்டை காலி பண்ணி விருந்தட்டு நம்மகிட்ட கொடுக்குறாரா பகவான்? என்ன பண்றாரு? நம்ம வைக்கிற சாதத்தை தூய்மைப்படுத்தி பிரசாதமா கொடுக்குறாரு இல்லையா? நம்ம வெறும் சாதம் வைக்கிறோம், அதுக்கு நமக்கு கிடைக்கும் போது பிரசாதமா கிடைக்கும். பிரசாதமா நமக்கு. அதனால நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், பகவான் எனக்கு பதிலுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரான்னு கேட்காதீங்க. கொடுத்தாலும் கொடுப்பார், எவ்வளவு வேணா பகவான் கொடுப்பார். அதனால அந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம பண்ணக்கூடாது. நம்முடைய எல்லாமே வந்து அது வந்து தூய்மை ஆகுது. இல்லைன்னா அந்த செல்வத்தை நம்ம பயன்படுத்தும் போது லட்சுமி தேவியை நம்ம பயன்படுத்துறோம்னு இருக்கும். அதனால பாவ விளைவுகள் நம்ம மாட்டிக்கும். பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்க கூடாது. ஓகே, ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு கால அவகாசம் இருக்குமா? 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் மாதாஜி. பண்ணிக்கோங்க மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. இன்னைக்கு கோபாஷ்டமி. கோபாஷ்டமி பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா டைம் போனதே தெரியல, 1 மணி நேரம் ஓடி போச்சு. சோ கோபாஷ்டமி அன்னைக்கு பகவானுக்கு 5 வயசு ஆகுது. கௌமாரம் முடிஞ்சு பௌகண்ட பருவத்துல பகவான் வரார். பகவத்கீதையில இந்த ஒரு வார்த்தை இருக்கு,
தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு. கௌமாரம்னா குழந்தை பருவம். குழந்தை பருவத்துல இருந்து ஒரு பௌகண்ட பருவத்துக்கு வரார். அப்போ 5 வயசு வரைக்கும் கிருஷ்ணருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கண்ணுக்குட்டி தான் மேய்க்க கொடுத்தாங்க. கண்ணுக்குட்டி தான் மேய்ச்சிட்டு இருந்தார். கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருந்தா போதும். அப்போ அரண்மனையில இருந்து யசோத மகாராணி பார்த்தாங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து அவரோட கண்ணுக்கு முன்னாடியே இருப்பார். அதனால கிருஷ்ணருக்கு ஒன்னும் குறும்பெல்லாம் பண்ண முடியல. ஏன்னா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, என்ன குறும்பு பண்ண முடியும்? ஏதாவது பண்ணா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? அதனால அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. அம்மா பார்க்காத மாதிரி நம்ம காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போய் நல்லா விளையாடணும், பசங்களோட எல்லாம் நம்ம ரொம்ப ஜாலியா நம்ம வந்து விளையாடணும் அப்படின்லாம் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ கேட்டு கேட்டு பாக்குறார், நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ காட்டுக்கெல்லாம் போக கூடாது, நீ வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது இந்த இந்த இயல்பை நம்ம வீட்டு குழந்தைங்கள்ட்ட கூட நம்ம பார்க்கலாம். விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க குழந்தைங்க, நீ போ நீ போ அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நான் விளையாடிக்கிறேன், நீ போ, நீ ஏன் பாக்குற, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணம் எங்கேருந்து வந்தது? கிருஷ்ணட்டே தான் வந்தது. சோ அந்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா போகணும்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசி சரி பண்ணி அப்புறம் நந்த மகாராஜனும் யசோத மகாராணியும் கிருஷ்ணரை வந்து ஓகே பசு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா நந்த மகாராஜனுடைய வீட்டுல 9 லட்சம் பசுக்கள் இருக்கு. 9 லட்சம் பசுவை இந்த 5 வயசு குழந்தைய நம்பி எப்படி கொடுக்க முடியும் இல்லைங்களா? இதான் அவங்களுக்கு பயம். அதுவும் காட்டுல விருந்தாவன காட்டுக்குள்ள போயாச்சு அப்படின்னா எங்கேயாவது வழி தவறி போயிட்டா என்ன பண்றது, இல்ல இந்த சின்ன குழந்தையால இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே கவலையா இருந்தது. ஆனாலும் அனுப்புறாங்க. அந்த நாள் தான் இந்த கோபாஷ்டமி. கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் இல்லாம பசுக்களுக்கு ஒரு தொண்டனா ஒரு சேவகனா என்ன பண்றார், அந்த பசுக்களை மேய்க்கிறார். ஆனா இன்னைக்கு கலியுகத்துடைய பிரபாவம் பாருங்க, அந்த பசுக்களை வெட்டி மாംசத்தை சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த கலியுகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலா இருக்கு. எதுக்காக நம்ம இந்த நாட்கள் எல்லாம் கொண்டாடணும்? எதுக்காக இதை வந்து எல்லாருக்கும் இதை பத்தின பிரச்சாரம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா அப்பதான் மக்கள் அந்த பாவ விளைவுல இருந்து நம்மள காப்பாற்ற முடியும். இந்த நாள் பசுக்களுடைய நாள். நம்ம வந்து கோவர்தன பூஜையும் அப்படிதான் பசுக்களை வந்து பகவான் பூஜை பண்றார். அதே மாதிரி இன்னைக்கு கோபாஷ்டமி அன்னைக்கு அவர் பசுமாடு மேய்க்க போறார். மாடு மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமான தொழிலா இருக்கும் இந்த உலகத்துல. ஸ்கூல்ல திட்டு வாங்கிட்டு போல நம்ம, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு. நான் இந்த காலத்து குழந்தைங்களாம் அந்த மாதிரி திட்டு வாங்க மாட்டாங்க. இந்த காலத்துல அப்படி மாடு மேய்க்கிறதுனா என்னன்னு தெரியாது. அந்த காலத்துல நம்ம டீச்சர்ஸுக்கெல்லாம் அந்த உரிமை இருந்தது நம்மள திட்டுறதுக்கு. இப்பெல்லாம் திட்டினா அடிச்சா போலீஸை சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த உரிமை எல்லாம் கிடையாது. பட் நம்மெல்லாம் அந்த திட்டு வாங்கியிருக்கோம். அப்போ இது கேவலமான ஒரு தொழிலா பார்க்கப்படுது. ஆனா அந்த காரியத்தை யார் செஞ்சிருக்கா? பகவானே பண்ணியிருக்க. ஏன்னா பசுக்கள் அப்படிங்கிறது அத்தனை உயர்வானது. அது ஒரு பெரிய திருவிழா. கோபாஷ்டமி திருவிழா அப்படிங்கிறது மிகப்பெரிய திருவிழா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற கோவில்ல இல்ல இஸ்கான்ல எங்க நம்ம பசுக்கள் வச்சு பராமரிக்கிறாங்களோ அந்த பசுக்களுக்கு நம்ம ஏதாவது புல் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த பசுக்களுடைய பராமரிப்புக்காக நம்ம ஏதாவது பண்றது, அந்த பசுக்களை பூஜிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும். சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டேன். நான் ரொம்ப கூட்டம், செல்போன்லாம் பறந்து போயிடும் போல இருந்தது. ஆனாலும் சரி நம்ம வந்து பக்தர்கள் நிறைய பேர் பாக்குறாங்களே, இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டேன். இன்னைக்கு ஒன்றும் அவ்வளவு நல்லாவும் வந்திருக்காது. எனிவே எப்படி இருந்தாலும் சரி போடுவோம்னு சொல்லிதான் போட்டேன். சோ நல்லா இருந்தது. இன்னைக்கு கோவில்ல வந்து அலங்காரம், அதுக்கப்புறம் பசு மாட்டுக்கு வந்து எல்லாம் கோ பூஜை டெய்லியே நடந்துட்டு இருக்கு. கோ பூஜை இன்னைக்கு நிறைய பசுக்களை கொண்டு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் பசுமாடு மேலேயே போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி நிறைய பூஜைகள் எல்லாம் நல்லா இருந்தது. சோ பிரார்த்தனை பண்ணுவோம் இன்னைக்கு கோமாதா கிட்ட. பகவானுக்கு அவங்க எப்படி பிரியமானவங்களா இருக்காங்களோ அந்த மாதிரி நாமளும் பகவானுக்கு பிரியமானவர்களா மாறணும். இங்க வந்து பிரபா சொல்ற, பகவான் வந்து நாம இந்த மூவகை துன்பத்துல கஷ்டப்பட்டதை பகவான் விரும்பல, இது நாமளா ஏற்படுத்திக்கிட்டது. பகவான் நம்ம எல்லாம் அவர்கிட்ட வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் தான் ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம இங்கேயே சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன திட்டம் போட்டாலும் சரி நம்மளால இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கவும் முடியாது, சந்தோஷமா இருக்கவும் முடியாது. அதனால
கோமாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நாமளும் பகவானுக்கு பிரியமானவர்களா மாறி அவருடைய சேவையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த கேள்விகளை நாளை கேட்கலாம். சரியா? மாதாஜி ஆஹ் இந்த கூகுள் மீட்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணா கண்டினியூ பண்ணிக்கலாம் மாதாஜி. அது பண்ணிக்கலாம். ஆனா ரெக்கார்டிங் பண்ண முடியாது. நீங்க ரெக்கார்டிங் கேட்டீங்கல்ல, ஓகே மாதாஜி. எல்லாரும் ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டீங்கல்ல, ஓகே மாதாஜி. அதனாலதான் ஹரே இது. கிருஷ்ணா மாதாஜி. இல்லைன்னா காலையில நாங்க வால்மீகி கண்ணி வால்மீகி கண்ணை கூகுள் மீட்ல தான் படிக்கிறோம். நான் 2000 இந்த பேண்டமிக்ல ஆரம்பிச்சது இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங். என்னோடது ஸ்டார்ட் பண்ணது வந்து பேண்டமிக்ல தான் ஆரம்பிச்சேன். அப்பையில இருந்து நான் அந்த கூகுள் மீட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த ஜூம் பக்கம் வந்ததே கிடையாது. எனக்கு ஜூம் எல்லாம் தெரியாது. இப்போ நீங்க எல்லாம் வந்து ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூம்க்கு வந்தோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே மாடு கிருஷ்ணா. மேய்க்கும் கண்ணே ஹரே உன்னை கிருஷ்ணா போக மாதாஜி. வேண்டாம் சொன்னேன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு மாதாஜி. ஆமா பாட்டு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ம். ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே அனைவருக்கும் கிருஷ்ணா கோபாஷ்டமி மாதாஜி. நல்வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, ஆ, கோமாதாக்கு ஹரே பூஜை கிருஷ்ணா. பண்ற வீடியோ போடலையே மாதாஜி நீங்க? இல்ல போட்டிருக்காங்க வீடியோ போட தேங்க்யூ பூஜை பண்ற மாதாஜி. பூஜை தேங்க்யூ. பண்ற வீடியோ 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 பூஜை வீடியோ பண்ற போடு. வீடியோ என்னால எடுக்க முடியாது. ஏன்னா நான் அந்த நேரம் கோலம் போட்டுட்டு இருப்பேன். என்னால அந்த வீடியோ எடுக்க முடியாது. அந்த கோமாதாவை எடுத்து போட்டேன். நிறைய பேர் அங்க நிறைய கோமாதா இருந்தாங்க, அதை எடுத்து போட்டேன். ஆமா மாதாஜி போட்டிருக்கீங்க மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டெய்லி வீடியோ போடுறீங்க, ரொம்ப தேங்க்யூ மாதாஜி. சூப்பரா இருக்கு மாதாஜி, அழகா பாக்குறதுக்கு. மாதாஜி உங்க கோலம் அருமையா இருக்கு மாதாஜி. எல்லா கோலமும் நான் போடுறது கிடையாது. நான் ராதா மாதவ் கிட்ட மட்டும்தான் கோலம் போடுறேன். அந்த பச்சை தத்துவ கோலம் போடுறவங்க இன்னொரு டீம். அவங்க வந்து ஒரு 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 வாரம் ஒருத்தருக்கு போடுவாங்க. ராதா மாதவ் கிட்ட மட்டும்தான் நான் போடுறேன். அதனால எல்லா கிரெடிட்டும் எனக்கு கிடையாது. எல்லா கிரெடிட்டும் அவங்க மாதாஜி கோலம் நீங்க போடுறவங்க தான். ரங்கோலிக்கு ஒரு புக் போட்டுருங்க மாதாஜி. நான் போட்டுருங்க. மாதாஜி எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க கோலம் ரொம்ப சூப்பரா இருக்கு மாதாஜி. நல்லா ஓகே, இருக்கு. தேங்க்யூ. மாதாஜி அது எதுல வருது மாதாஜி? எது? இப்ப அவங்க கோலம் போடுறது இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது எதை ஸ்டேட்டஸ்ல பாருங்க. ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்ல? ஸ்டேட்டஸ்ல. ஓகே ஓகே ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா. கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே. கிருஷ்ணா ஹரே ராம மாதாஜி. ஹரே ராம ஹரே ராம கிருஷ்ணா. ராம ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. தேங்க்யூ ஹரே ராம் ஆல். ராம் ராம் ராம். ஹரே கிருஷ்ணா. ஹரே நன்றி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.